அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் முதலில் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். விருப்பத்தை தெரிவியுங்கள். நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவத்தோடு அணைந்து ஐக்கியமானோரின் தன்மையை, சிவ ஆனந்தத்தை உள்ளத்தால் உணர்ந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்கின்ற மணிவாசகரின் மணியான 47வது பாடல்தான் திருவெண்பா. நேரிசை வெண்பாவாக திருப்பெருந்துறையில் அருளி செய்த அமுதத்தை முக்காலம் அறிவோம் அன்பர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த அமுதத்தை உண்பதற்கு அழைக்கிறேன், வாருங்கள். வெய்ய வீணை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடியாகாதில் செய்கேன் செய்ய திரு ஆர் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து. வெய்ய வினைகள் 2 என்னிடம் உள்ளது. அது முன்வினை ஒன்று, என்வினை ஒன்று. இது இரண்டுமே மிகவும் கொடிய வினை. அது வெந்து அழியவில்லையே என்னிடமிருந்து, அப்படியே இருக்கிறதே. ஏன் அப்படி இருக்கிறது? தேன் சிந்துவதும் செந்தியை போன்றதுமான திருமேனி அழகை கொண்ட சிவபெருமான் சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவிலில் வாசம் செய்கின்ற திருவாளன். அத்தகைய பெருமானை என் உள்ளத்தே ஏற்காமல் நான் வாழ்ந்து வந்தேனே. அதனால்தான் என் வினையும் அழியவில்லை, என் பொய்யான இந்த உடலும் பொடியாகவில்லை. ஒருவேளை திருப்பெருந்துறை பெருமானை உள்ளத்தில் நிறுத்தியிருந்தேனே, ஆனால் தேன் போன்ற இனிமையும் சுவையும் கொண்ட அந்த பெருமானின் திருவருளால் என் வினையும் தீர்ந்திருக்கும், என் பொய்யும் பொடியாகியிருக்கும். நான் செய்த அந்த தவற்றை நீங்கள் செய்யாதிருப்பீராக என்று நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிற பாடல்தான் இந்த முதல் பாடல். ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தானென்பாரார் ஒருவர் தாழ்ந்து. எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளே, நான் ஆரவாரம் செய்வேனா, வாய்விட்டு அலறுவேனா, உன்னை நேருக்கு நேர் நின்று பார்க்கத்தான் செய்வேனா? இவ்வளவுதான் என்று அளவிடவோ சொல்லி முடிப்பதற்கோ இயலாத ஆனந்தம் என்ற மயக்கத்தை ஏற்படுத்தும் என் தந்தையாகிய திருப்பெருந்துறை கோவிலில் அருள் கொண்டு குடிகொண்டிருக்கும் நாயகன் இவன்தான் என்று தலைதாழ்த்தி சொல்ல வல்லவன் நான் தான் என்று சொல்லக்கூடியவர் யாரேனும் இங்கு இருக்கிறீர்களா? யாரேனும் இங்கு உள்ளாரோ? அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கலாய்த்து அந்த ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க கற்றுக் கொடுக்கும் வித்தையை பார்த்தீர்களா? செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே உயும் வகையில் உயிர் பறியேன் வையத்திருந்து உரையுள் வேல்மடுத்தின் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான். இந்த மண்ணுலகிலே திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தே கோவில் கொண்ட என் இறைவன் எழுந்தருளி வந்து தன் உரையுள் முடங்கி கிடந்த ஞானம் என்னும் வேலினை எடுத்து என் சிந்தையில் பாயவிட்டான். ஆனால் நானோ இதுவரை செய்திருந்த பிழைகளை, குற்றங்களை அறியாமல் புரியாமல் அவனுடைய திருவடிகளை கைதொழுது வணங்கி கடைத்தேறாமல் உயிர் துடிப்பையும் அறியாமல் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய இந்த செயல் என்ன ஒரு ஈனமான செயல்! சீச்சி, அழகாகவா இருக்கிறது? ஆகவே நீங்களாவது இதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று நமக்கு உணர்த்துவது இந்த 3வது பாடல். முன்னை வினை 2 வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து.
பேரழகில் மிக்கவனும் திருப்பெருந்துறையில் வாழ்பவனுமாகிய என் இறைவன் எல்லோருக்கும் கருணையை வாரி வழங்குபவன். எனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்குபவன். அந்த துன்பங்களுக்கெல்லாம் மருந்தாக இருப்பவனும் அவனே. என்னுடைய நல்வினை தீவினை என்ற இரண்டையும் சரி, என் முன்வினை தற்போதுள்ள என் வினையாக இருந்தாலும் சரி, அவற்றை வேரோடு பிடுங்கி காட்சி தந்தவன் அவன். பின்னால் எனக்கு வாய்க்கக்கூடிய பிறப்பினை கூட நீக்கக்கூடிய பேராளன் அவனே. அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் தரிசிக்க வேண்டாமா? திருப்பெருந்துறைக்கு செல்லுங்கள் என்று அழைக்கிறார் இந்த 4வது பாடலிலே. அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துறையில் மேய பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்தின்று. எல்லா உலகங்களையும் படைக்கும் பொறுப்பேற்றுள்ள பிரம்மனுக்கும் திருமாலுக்குமே தன்னை வெளிப்படுத்தி காட்டாமல் அவர்களுக்கே மயக்கத்தை வரவழைத்த எம்முடைய இறைவன்தான் சிவபெருமான். அவன் என் நெஞ்சத்திலும் இன்று பிரியாமல் குடிகொண்டு விட்டான். இந்த செய்தியை யாரெல்லாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அறைகூவிச் சொல்வாயாக என்று சொல்லி நம் இறைவன் ஆட்கொண்ட விதத்தையும் இறைவனின் பெருமையையும் பெருந்தன்மையையும் கண்டோரிடமெல்லாம் சொல்லச் சொல்கிறார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்தென் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்திரவா பேரின்பம் வந்து. என் தந்தை ஈசன் திருப்பெருந்துறையில் வசிப்பவன். என்னை முழுவதுமாய் ஆட்கொண்டவன், என்னை ஆளுமை செய்தவன். தனது பேரருளால் என் மீது திருப்பார்வையை பதித்தான். இரவாமை என்னும் புகழுக்கு மருந்தாக ஆனான். அவனே பேரின்பமும் ஆனான். இந்த இடத்தில் மீண்டும் எழுந்தருளி வந்து என்னை பித்தனாக்கியும் மகிழ்வான், என் பிறப்பையும் துண்டிப்பான். என் மனதில் குடியேறி சொல்ல முடியாத அளவிற்கு என்னை உன்மத்தம் கொள்ளவும் செய்வான். அத்தகையவனை உணர்ந்து கொள்ள வேண்டாமா நீங்கள்? வாராவழியருளி வந்தெனக்கு மாறின்றி ஆறாமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தல் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. சிறந்த செல்வமும் பேரழகுமுடைய திருப்பெருந்துரையான் என் மனதில் குடிபுகுந்த ஒப்பற்றவன். அவன் என் சிந்தனையில் பெருக்கிய ஒளியே இவ்வுலகில் மீண்டும் பிறந்து வராத தன்மையை வழங்கியது. வேறுபாடு இல்லாத வகையில் வந்து எனக்கு திகட்டல் இல்லாத தெள் அமுதமாகியது. அப்படிப்பட்ட ஒளியை, அப்படிப்பட்ட அமுதை நீங்கள் உணருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான அளவிட இயலாத அளவுக்கு எல்லை என்பதே இல்லாத சிறப்பு பொருந்திய எம்பெருமான் சிவனே. அனைவரிலும் தாழ்ந்த கீழ்ப்பட்ட என்னை ஒருவராலும் பெற முடியாத பேரின்பப் பேற்றுக்குள் வைத்தாயே. அத்தகைய இறைவனான உனக்கு நான் என்ன பதிலுக்கு செய்துவிடப் போகிறேன்? அப்படி செய்யும் வகைதான் என்ன என்பதை கூட அறியாதவனாகத்தானே நான் இருக்கிறேன் என்ற அங்கலாய்ப்பில் இறைவனுக்கு உண்மையாயிருங்கள் என்று உணர்த்துவது போல் அல்லவா இருக்கிறது. மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்தவார்களல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும்
அவர்கள் அல்லாத பிற தேவகணங்களும் காண முடியாத தன்மை படைத்தவன் எம் சிவபெருமான். அப்படிப்பட்டவன் குதிரையில் ஏறி இந்த மண்ணுலகை வந்தடைந்து களலணிந்து அவனது நீண்ட திருவடியை துதித்தால் போதும் எனக்கு உலகெங்கும் இன்பம் பொங்கும். நீங்களும் துதித்துப் பாருங்கள், இன்பத்தை அனுபவியுங்கள் என்கிறார். இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து. என் உள்ளமே, என் நெஞ்சமே, திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டவனும் என் சிவபெருமான் பெருங்கருணையாளனாவான். அவன் மருந்துருவில் வந்து என் மனதுள்ளே குடியேறி கொண்டானே, அங்கேயே தங்கியிருந்து என்னை ஆட்கொண்டவனும் அவனே வேண்டிய அனைத்தையும் தரவல்லவன். அவனது திருவடிகளை மட்டுமே எப்போதும் நினைத்திருக்க வேண்டும் என்ற வரத்தை அவனிடமே கேட்டு அவனிடமே இறந்து அவனிடமே யாசித்து பெற்றுக்கொள் என்று வழிகாட்டுகிறார். பாருங்கள் 10வது பாடலிலே. இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர் வருத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் வந்து. சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையை வாழ்விடமாக கொண்ட என் இறைவன் என் உள்ளத்தையே தான் தங்கி வாழும் ஊராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டான். அதன் மூலம் என் இன்பத்தை பெருக்கினான். அறியாமை என்னும் இருளை அகற்றி எக்காலத்திலும் எந்நாளும் என்னை தொடர்ந்து வருகின்ற பிறவியாகிய துன்பத்தையும் போக்கினான். ஜோதியாய் எழுந்து நிலைத்து நின்றான். உள்ளத்தில் அன்பு கொள்வதற்கான நிலையான பண்பை ஏற்படுத்தியுள்ளான். ஆகவே நீங்களும் அவனது பெருமையை உணருங்கள், இறைவன் புகழ் பாடுங்கள், எல்லா இடங்களிலும் பறைசாற்றுங்கள். முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, திருவாசக அமுதத்தை உண்போம் வாருங்கள். முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே, முதலில் பார்ப்பவர்கள் நீங்கள் நண்பர்களாகுங்கள். உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்கள் ஆக்குங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.